இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அவ வந்து ஒண்ணு எதுவுமே போட்டு போகாம, பொருளு, பணம் எதுவுமே கொண்டு போகாம, அந்த இடத்துல போய் அவ என்ன பேச முடியும்? அதுவே எங்க அப்பா, அம்மா பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளையா இருந்தா, அவங்கனால ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க அக்கா ஓங்கி பேசுவாள. இப்ப அவளால பேச முடியாதுன்னு நான் சொல்றேன். அதாவது நான் எங்க அப்பா, அம்மா சூழ்நிலைய வச்சு பேசுறேனே ஒழிஞ்சு, இதுல நான் ஜாதிய கொண்டுட்டே வரல. நான் அக்ரி பண்றேன் சார். அதுவும் இருக்கு. 3 வருஷம் ஆச்சு ஆக்சுவலா மேரேஜ் ஆகி. 2 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ வந்து அவங்க வீட்டு சைடும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. என் வீட்டு சைடு பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா சப்போர்ட் பண்ணல எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அத வந்து சான்ஸா எடுத்துக்கிட்டு நெறைய பேர் என்ன சொன்னாங்க, இவங்க வீட்டு சைடு சொந்தக்காரவங்களும் ஏதாவது எங்க அத்தைய நானு ஏன்னா அம்மான்ற இடத்துல இப்ப எனக்கு எங்க அத்தை தான் இருக்காங்க. அவங்க அவங்கள நான் கோவப்பட்டேன்னா கூட பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, "அவளாம் என்ன போட்டு வந்தா? அவளாம் பேசுற அளவுக்கு நீ வச்சுக்கிட்ட." அப்படின்ற அவங்க பேசலனாலும் இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அந்த சிச்சுவேஷன் இங்கேயும் இருக்கு. அதே மாரி எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நம்ம வீடு சைடு இருக்கும். பணம் இருந்தும் நம்ம ஹஸ்பண்டால எதுவும் நம்மளால பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்ன வேலைக்கும் விடல.